வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மன ஆடியோஸ். நாம் இன்றைக்கான பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் பேஸ் டபுள் போர்டு எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பேஸ் டபுளோட இணைச்சா மட்டும் பத்தாது. 5.1 ஆம்புக்கு வந்து சரவுண்டு தேவை, சென்ட்ரு வாய்ஸ் தேவை, சப் ஊபர் தேவை. அதனால் அந்த போர்டை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம பேஸ் டபுள் இணைக்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு இந்த மாதிரி 4 மூலையில் உள்ள ஹோல்ஸை வந்து கரெக்டாக அளவு எப்படி மார்க் பண்ணி ஹோல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் காமிச்சேன். அப்புறம் வந்து இதுக்கான பவர் சப்ளை இங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இது ரெகுலராக நம்ம வீடியோவை எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தான் புரியும். திடீர்னு இந்த வீடியோவை மட்டும் பார்த்தா புரியாது. அதனால் ஒவ்வொரு வீடியோவும் பாட்டாக கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் இது எப்படிங்கிறது புரியும். இப்போ இது வந்து பவர் சப்ளை இன்புட்டு, இந்த கீழே உள்ள ரெண்டுமே அவுட்புட்டு. இது வந்து நம்ம யூஎஸ்பி சிக்னல் இன்புட்டு கொடுக்குற இடம். இப்போ நம்ம இந்த போர்டிலிருந்து இதான் லைன் எடுத்து தனித்தனியாக நம்ம வைக்க போகிற சப்பு பிரிக்கும் சரவுண்டு போர்டுக்கும் லைன் கொடுக்கணும். கசகசன்னு வயர் வராமல் நீட்டாக பண்ணணும். இது வந்து அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட சரவுண்டு போர்டு. அது போக இது வந்து நம்ம கிறிஸ்டலோட சப்பு பிரி போர்டு. இது ரெண்டையும் நாம் இன்றைக்கி இணைப்போம். இதை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம 9 18 பின்னு சுவிட்ச் லைனில் எடுத்தது ஃப்ரண்டில் இருந்தது வந்து லெஃப்ட் ரைட் சேனலு. அதுக்கு அடுத்த இருக்கிற சிக்னல் வந்து நம்ம லைன் கொடுக்காமல் இருக்கிறது வந்து சரவுண்டு. அது போக ரெட்டு வந்து சப்பாகவும் ப்ரௌன் வந்து சென்ட்ரு வாய்ஸாகவும் நம்ம இங்கே வந்து சுவிட்சில் லைன் கொடுத்துருக்கோம். இந்த வயரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம இந்த போர்டுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணமோ அதே மாதிரி ஒவ்வொரு போர்டையும் இந்த மாதிரி வச்சுக்கிறணும். வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே பவர் சப்ளை இன்புட் வந்து இந்த பக்கம் இருக்குது. அதனால் நம்ம போர்டை இந்த போர்டு வைக்கிறதும் பவர் சப்ளை இன்புட்டு ஒரே சைடு வர்றது மாதிரி பார்த்துக்கிறணும். அப்போனா தான் நீட்டாக ஒன்று போல் வரும். இப்போ நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டேன். அதனால் இப்போ வந்து இந்த போர்டை வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக ஒன்று போல் வரணும். இங்கே பவர் சப்ளை இன்புட்டு, இங்கே பவர் சப்ளை இன்புட்டு. இதில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இங்கே லெஃப்ட் ரைட் சேனல் ஆர் இன்னு, அதான் இன் கொடுக்குற இடத்த சொல்கிறேன். இது வந்து ரைட் சேனல், இது லெஃப்ட் சேனலு. இது வந்து சென்ட்ரு வைஸு அவுட்புட் எடுக்கிறது, இது ரெண்டு சரவுண்ட் அவுட்புட் எடுக்கிறது. அதுக்கு அடுத்து நம்ம சப்பு பிரிய அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணி ஹோல்ஸ் போடணும். இது வந்து பவர் சப்ளை இன்புட்டு கொடுக்குற இடம் இந்த இருக்குது, ப்ளஸ்ஸு, இது மைனஸு, சென்ட்ரு வந்து கிரவுண்டு. இது வந்து இன்புட்டு கொடுக்குற இடம், யூஎஸ்பி சிக்னல் இன்புட்டு கொடுக்குற இடம். இது வந்து அவுட்டு, நம்ம சப்பு பிரியோட அவுட் எடுக்கிற இடம். அதையும் இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு நீட்டாக இந்த மாதிரி ஒன்று போல் வச்சுக்கிறணும். பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரே ப்ரோலாஜிக் போர்டு வச்சோம்னா இப்படி பண்ண தேவையில்ல. இது நம்ம தனித்தனி போர்டை இப்படி இணைச்சோம்னா கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஆம்ப் லுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒன்று போல் வரிசைக்கு ஆட் பண்ணோம்னா இங்கேருந்து பவர் சப்ளை இன்புட்டு நம்ம இப்போ லைன் அடிக்க போகிறோம். இதிலேருந்து எடுத்து இதுக்கு இன்புட்டு கொடுக்க போகிறோம், பவர் சப்ளை இன்புட்டு. இந்த பவர் சப்ளையிலேருந்து ஒரு 3 லீடு எடுத்து இந்த சப்பு பிரி போர்டுக்கு லிங்க் பண்ண போகிறோம். அதே போல் இதில் யூஎஸ்பி இன்னு இருக்குது. அதிலேருந்து 2 வயர் சால்ட்ரு பண்ணி இங்கே வந்து யூஎஸ்பி இன்னு கொடுக்க போகிறோம். இதிலேருந்து சால்ட்ரு பண்ணி இங்கே யூஎஸ்பி இன்னும் கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்து நம்ம அவுட் எடுக்கிற வேலை தான். அவ்வளோதான், சிம்பிளாக நீட்டாக பண்ண பழகிக்கணும். தலையை விரித்து போட்டு கிடக்கிறது மாதிரி வயர்களை அங்கங்கே செதற விடக்கூடாது. இப்போ வந்து நான் இதை எப்படி சால்ட்ரு பண்ணுறேன்னு சால்ட்ரு பண்ணி காமிக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அளவுக்கு வயர்களை வெட்டி வச்சுக்கிறணும். இப்போ வந்து பவர் சப்ளை நாம் எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வயர் வந்து கரெக்டான அளவில் வச்சு கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணோன்னா இந்த இடத்துக்கும் வயர் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு வெட்டிக்கோங்க. ரொம்பவும் டைட்டாக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நாளை பின்ன போர்டை எடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை எடுத்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கும் நம்ம சப்பு பிரிக்கு லைன் எடுக்கணும். அதுக்கு இங்கே இருக்குது நமக்கு சப்பு பிரியோட வோல்டேஜ் இன்புட்டு கொடுக்குற இடம். அதனால் இதிலிருந்து இதுக்கு ஒரு வயரு இந்த அளவுக்கு இப்படி வெட்டிக்கோங்க. யூஎஸ்பியோட சிக்னல் வந்து இன்புட்டு கொடுக்குற இடம் இதில் அடிப்பகுதியில் இருக்குது. அப்போ அதை காமிச்சேன். அதிலிருந்து நம்ம எடுக்கிற மாதிரி வயரு இங்கே கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அளவு எடுத்து வெட்டிக்கோங்க. இந்த இடத்துல லெஃப்ட் ரைட் சேனலு இன்புட்டு இருக்குது. இங்கேயும் லெஃப்ட் ரைட் சேனல் இன்புட்டு கொடுக்குற இடம் இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரியும் வயர் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே வெட்டி வச்சுக்கோங்க. ரொம்பையும் கம்மியான இருக்குன்னா பத்தாமல் போயிடும். அதிகமாக இருந்தால் கொஞ்சம் உள்ளே மடக்கி விட்டுக்கலாம். நாளை பின்ன நம்ம எடுத்து சர்வீஸ் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தனித்தனி வயர்களாக வெட்டி சால்டர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஜம்பர் பண்ணிட வேண்டியதான். சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நாம் வந்து இந்த போர்டில் இருந்து இந்த போர்டுக்கு பவர் சப்ளை இன்புட்டு கொடுப்போம். அதுக்கடுத்து இந்த போர்டில் இருந்து இதுக்கு பவர் சப்ளை இன்புட்டு கொடுக்கணும். நம்ம இங்கே வந்து என்ன 12 பவர் சப்ளையை யூஸ் பண்ணியிருக்கோமோ ஒரு கிரவுண்டு, ஒரு ப்ளஸ் வோல்ட்டு, ஒரு மைனஸ் வோல்ட்டு. இதுக்கும் அதே மாதிரி V ப்ளஸ் வோல்ட்டு, V மைனஸ் வோல்ட்டு ஒரு கிரவுண்டு கொடுக்கணும். சப்பு பிரிக்கும் ஒரு கிரவுண்டு, V ப்ளஸ் வோல்ட்டு, V மைனஸ் வோல்ட்டு கொடுக்கணும். அதை நாம் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம இந்த போர்டை எடுத்துக்குவோம். இந்த போர்டில் நம்ம என்னென்ன நான் வந்து ஒரே கலர் வயரை செலக்ட் பண்ணது அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது தான் சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டுக்கு வந்து ரெட் கலர் வயர் எடுத்துருக்குறோம். மைனஸ் வோல்ட்டுக்கு ப்ரௌன் கலர் வயர் எடுத்திருக்கோம். எர்த்துக்கு பிளாக் கலர் வயர் எடுத்திருக்கோம். இதை நம்ம அப்படியே இதில் சால்டர் பண்ணுவோம். இப்போ நாம் எர்த்து சால்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் V மைனஸை சால்டர் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து V ப்ளஸ் வோல்ட்டு சால்டர் பண்ணிக்கிறோம். எப்பயுமே ஒரே வோல்ட்டு வர்றது, ஒரே வோல்ட்டாக நம்ம எடுக்கிற மாதிரி போர்டுகளை வந்து செலக்ட் பண்ணிக்கிறணும். இப்போ 24 வோல்ட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா எல்லாமே 24 வோல்ட் இன்புட்டு கொடுக்குற பவர் சப்ளை இன்புட்டு கொடுக்குற போர்டாக செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஹம்மிங்கை வந்து அந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் வராது. அதுக்கடுத்து இந்த போர்டை எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இன்புட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி பேக் சைடில் திருப்பி பார்த்து கரெக்டாக லைன் கொடுக்கணும். இப்போ ரெட் கலர் வயர் வந்து V ப்ளஸ்ஸு, இதில் வந்து V ப்ளஸ்ன்னு இந்த எழுதியிருக்கிறாங்க. அப்படி சந்தேகமாக இருந்தால் இங்கே பார்த்துக்கிறணும், முன்பகுதியில் பார்த்துக்கிறணும். V ப்ளஸுக்கு V ப்ளஸ் வோல்ட்டு கொடுப்போம். சென்ட்ரு வந்து கிரவுண்டு. ப்ரௌன் வந்து V மைனஸு. அதே போல் இதில் இருந்து ஒரு 3 வயரை சால்டர் பண்ணிக்கோங்க. எதுவுமே மாறக்கூடாது. மாறாமல் பொறுமையாக கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணணும். இதே ட்ராக்கில் தான் வருது. நம்ம இங்கே கொஞ்சம் தள்ளி சால்டர் பண்ணிக்கலாம். கிரவுண்டு எங்கே இருக்கோ அங்கே சால்டர் பண்ணிக்கலாம். இது V மைனஸ். ரெட்டு வந்து V ப்ளஸ்ஸு.
இப்போ நாம் என்ன செய்யணும்னா அடுத்து இந்த வயரை கொண்டு போய் சப்பு பிரியில் ஆட் பண்ணணும். ஏன்னா ஒரு லைனாக வேலையை முடிங்க. இதில் வந்து எழுதியிருக்காங்க, இதில் வந்து V+ வோல்ட்டு கொடுக்கணும், இதில் வந்து V- வோல்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி. சென்ட்ரு வந்து கிரவுண்டு, அதே போல் மாறாமல் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் போர்டு அடி ஆயிரும், ஐசி கம்ப்ளைண்ட் ஆயிரும். அதனால் கரெக்டாக பொறுமையாக கவனமாக ஞாபகம் வச்சு கொடுக்கணும். இப்போ நம்ம V+ கொடுத்துட்டோம், சென்ட்ரு வந்து கிரவுண்டு. இப்படி நெருக்க நெருக்க பக்கத்தில் இருக்கும்போது இது வந்து V- வோல்ட்டு. பக்கத்தில் பின்னு வரும்போது ஒன்றோட ஒன்றா ஒரு பிசுறு கூட பக்கத்தில் ஒட்டாமல் நீட்டாக சால்ட்ரு பண்ணணும். அப்படி சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி பார்த்துக்கிறணும். இடையில ஏதாவது பிசுறு இருந்தால் கூட நீங்கள் போர்டு ஆன் பண்ண உடனே போர்டு ஃபால்ட் ஆயிரும். அதனால் கவனமாக இந்த இப்படி நெருக்கமான இடங்களில் சால்ட்ரு பண்ணணும். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ 3 போர்டுக்கும் பவர் சப்ளை லிங்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து பவர் சப்ளை இன்புட்டு கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து எல்லா போர்டுக்கும் இன்புட்டு சிக்னல் கொடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த போர்டில் இருந்தால் இன்புட்டு எடுக்கணும். அதுக்கான இன்புட்டு இங்கேருந்து வருது. அந்த இன்புட்டில் இருந்து கரெக்டாக பார்த்து சால்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே இந்த பக்கத்தில் இங்கே இருக்குது இன்புட்டு. இப்போ அடுத்த போர்டுக்கு சரவுண்டு போர்டுக்கு நம்ம இன்புட்டு இந்த போர்டிலேருந்து எடுத்துட்டோம். நாம் சரவுண்டு போர்டில் இன்புட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். இந்த இருக்குது இன்னு கொடுக்குற இடம் RLன்னு எழுதியிருக்காங்க. அந்த இடத்துல கரெக்டாக இன்புட்டு கொடுப்போம். இதுதான் அந்த இடம். லெஃப்ட் சேனல் இன்புட்டு, ரைட் சேனல் இன்புட்டு கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து நமக்கு இன்புட்டு இன்னும் சப்பு பிரிக்கு கொடுக்கணும். அதுக்கு அதில் இருந்தே 2 வேரை சால்ட்ரு பண்ணுங்கள். எப்பயுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கவனமாக சால்ட்ரு பண்ணணும். இதிலிருந்து இப்போ இந்த சப்பு பிரியில் இன்னும் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்குது, இதுதான் இன்புட்டு. இந்த இன்புட்டை இங்கே சால்ட்ரு பண்ணிக்கிடுவோம். கிரவுண்டு வந்து கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம முதல்ல பாடியில் அடிச்சிட்டோம். அதனால் பவர் சப்ளையிலேருந்தே இன்புட்டு எல்லாமே ஒரே இதில் லிங்க் ஆயிரும். அது அப்படி இன்புட்டு கொடுக்கணும்னு நினச்சா உங்களுக்கு கம்மிங் நாய்ஸ் எதுவும் வந்தால் நீங்கள் தேவைப்பட்டால் இன்புட்டு கிரவுண்டு கொடுத்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சப்பு பிரிக்கு இன்புட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா இதுக்கும் பேஸ்டபுளு, சரவுண்டு சென்ட்ரு, சப்பு பிரி, இது எல்லாத்துக்குமே வந்து பவர் சப்ளை இன்புட்டு கொடுத்துட்டோம், ப்ரீ சிக்னல் இன்புட்டு கொடுத்துட்டோம். அடுத்து நமக்கு எல்லாமே அவுட்புட்டு கிடச்சிரும். அதில் இந்த இருக்குது, நம்ம இன்புட்டு கொடுத்தோம்னா அவுட்புட்டு வர்றது சென்ட்ரு, இது லெஃப்ட் சரவுண்டு, இது ரைட் சரவுண்டு. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ரைட் சேனலுக்கு உண்டான பேஸ் டபுளோட அவுட்புட்டு இது வந்து சரவுண்டு இன்புட்டு கொடுக்குற இடம். இது வந்து சென்ட்ரு சப்பு அது கொடுக்குற இது. அப்போ நம்ம இந்த சரவுண்டு போர்டுக்கு நம்ம வந்து சரவுண்டு இன்புட்டு கொடுக்கணும், போர்டிலேருந்து அவுட்புட் எடுத்து. அதுக்கு ஒரு வாரமாக இந்த போர்டுக்கு நம்ம சரவுண்டு சால்ட்ரு பண்ணுவோம். சரவுண்டு வந்து இந்த பக்கம் இருக்குது, அதனால் கரெக்டாக பார்த்து சால்ட்ரு பண்ணணும். நாம் வந்து
சரவுண்டு போர்டுக்கு சரவுண்டு போர்டில் இருந்து அவுட் எடுத்து நம்ம 18 பின் சுவிட்சுக்கு இன்புட்டு கொடுப்போம். அதுக்கு இதுதான் சரவுண்டுன்னு பார்த்துருக்கோம். இதில் இந்த வயரை சால்டர் பண்ணிக்கிறோம், இதில் இந்த வயரை சால்டர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சரவுண்டு வந்து போர்டிலேருந்து அவுட் எடுத்து இங்கே சுவிட்சுக்கு கொடுத்துட்டோம். அடுத்து வந்து சென்ட்ரு தேவை. சென்ட்ரு வந்து இந்த ப்ரௌன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் அந்த சென்ட்ரு ப்ரௌனுக்கு ப்ரௌன் அடிச்சுக்கிடுவோம். அவுட்டு எடுத்து நம்ம இந்த சுவிட்சுக்கு கொடுத்தா தான் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அது போக மிச்சம் இருக்கிறது சப்பு இன்புட்டு கொடுக்குற இடம் தான். அதுக்கு சப்பு ப்ரீ போர்ட்லேருந்து அவுட்புட்டு எடுப்போம். இங்கே இருக்குது அவுட்புட்டு. அப்போ இதுக்கு நேராக பேக் சைடில் அடிச்சுக்கோங்க. மேலே அடித்தோம்னா அசிங்கமாக இருக்கும் வயரு, அதனால் அடிப்பகுதியிலே சால்ட்ரு பண்ணிக்கிடுவோம். இந்த வயரை சால்ட்ரு பண்ணும்போது பக்கத்தில் கிரவுண்டில் படாமல் சால்ட்ரு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நாம் எல்லா லைனும் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ போர்டுகளை நீட்டாக நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். இப்போ நாம் வந்து எல்லா போர்டுக்குமே வந்து பவர் சப்ளை இன்புட்டு கொடுத்துட்டோம். பவர் சப்ளை இன்புட்டாக ஒரு சைடு வர்றது மாதிரி போர்டு வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து யூஎஸ்பி நம்ம சிக்னலு லெஃப்ட் ரைட் சேனல் இன்புட்டு பேஸ் டேபிளுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டோம். இப்போ சரவுண்டு போர்டு கொடுத்துட்டோம், சப்பு பிரிக்கும் கொடுத்துட்டோம். அப்போ எல்லாம் நம்ம கொடுத்த உடனே எல்லாமே அவுட்புட்டு லைனும் கொடுத்துட்டோம் அந்தந்த வயருக்கு. இப்போ நாம் வந்து நீட்டாக அந்தந்த ஹோல்ஸில் போட்டு கரெக்டாக இந்த மாதிரி லாக் பண்ணணும். வயர்களை வந்து உள்ளே வச்சு அமுக்கி விட்டுறலாம். ஏன்னா நம்ம வயர் கொஞ்சம் லூஸ் இருந்தால் தான் நம்ம அடுத்து சர்வீஸ் பண்ணும்போது எடுக்க வச்சிய நல்லா வசதியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா வராது. இந்த வயர்களையும் ஒழுக்கப்படுத்தி இதில் டேக் போட்டு விட்டுறலாம் வெளியில் தெரியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நட்டு போட்டு டைட் வச்சிடணும். ஆனால் நம்ம பாடி எல்லாமே டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் எல்லாமே நட்டு போட்டு டைட் பண்ணிட்டா நம்ம வேலை முடிஞ்சு. அவ்வளவுதான். ஓரளவு எல்லாமே நீட்டாக செய்கிறதுக்கு கற்றுக்கிறணும். வயர்கள் வந்து கசகசன்னு போகாதபடி அங்கங்கே பரத்தி போகக்கூடாது. அங்கங்கே பரத்தி போகும்போது ஹம்மிங் நாய்ஸ் அதிகமாக கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நான் சொன்ன மெத்தடு படி ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி தனித்தனி போர்டாக நம்ம வந்து வைக்கும்போது வச்சாலும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறது மாதிரி வைக்கணும். அங்கே ஒரு போர்டு, இங்கே ஒரு போர்டு, இங்கே ஒரு போர்டு, இப்படி வைக்கக்கூடாது. ஒன்று போல் பக்கத்தில் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாமே ரொம்ப சௌரியமாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து செட்டை ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம். கசகசன்னு நம்ம இங்கே போட்டிருந்த வயரை இந்த மாதிரி ஓரமாக சால்ட்ரு பண்ணி கொண்டு போயாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். கீழே ஊடி ரொம்ப விட்டோம்னாலும் கசகசன்னு இருக்கும். அந்த மாதிரி தெரியாத அளவில் விட்டுக்கிறணும். இப்போ நம்ம வந்து சாங்கு ப்ளே பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரு கொடுத்தாச்சு, சரவுண்டு ஸ்பீக்கரு கொடுத்தாச்சு, சப்பு சென்ட்ரு எல்லா ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். செக் பண்ணிக்கிறணும். செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு சேனலாக வச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் குறைச்சிக்கிருவோம். குறைச்சிட்டு ஏற்கனவே நம்ம பேஸ் டேபிள் வந்து செக் பண்ணிட்டோம், அதனால் தேவையில்லை. இப்போ சரவுண்டை மட்டும் செக் பண்ணுவோம். ஒரு 9 செகண்டு தான் ப்ளே பண்ணுவேன், எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. கமாண்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் கேள்வி, கீழே வந்து அடாப்டர் இருக்கும்போது எஸ்டி கார்டு போடுறதுக்கு உண்டான ஜாக் இருக்கும்போது எதுக்கு அடாப்டரில் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கமாண்டில் கேட்டிருந்தார். இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஏதோ ஒன்றில் போடுறோமா, பாடுதா டெஸ்ட் பண்ணி காமிக்கமோ அதோட முடிச்சுக்கணும். தேவையில்லாத கேள்விகள்லாம் கமெண்டில் கேட்கக்கூடாது. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன்.
சரவுண்டை மட்டும் வச்சுக்கிறேன், மீதி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ சரவுண்டை ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்ம சரவுண்டை செக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சென்ட்ரு வாய்ஸை வச்சு பார்ப்போம். சென்ட்ரு வாய்ஸு பாதி வச்சுருக்கேன், ப்ளே பண்ணுறேன். இப்போ சென்ட்ரு செக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம கொடுத்ததில் சப்வூஃபரு செக் பண்ணணும். அதை சப்வூஃபரையும் செக் பண்ணிடுவோம். இதை சென்ட்ரு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். சப்பும் வருது. சப்வூஃபர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, அதனால் நான் வெளியில் வச்சு வேலை பார்த்துக்கிருக்கேன். அவ்வளோ உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். இது சரவுண்டு. நம்ம லெஃப்ட் ரைட்டும் செக் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் குறைச்சிட்டோம். இது லெஃப்ட் ரைட்டோட பேஸு. இது ட்ரிபிள். இது சரவுண்டு, சென்ட்ரு. இந்த பாட்டு போட்டால் நமக்கு வந்து காப்பிரைட்டு அதிக நேரம் ஓட முடியாது, அதனால் காப்பிரைட் வந்துடும். இப்போ நாம் செக் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ரீமிக்ஸ் பாட்டு வழக்கம் போல் போடுற பாட்டை போட்டு இப்போ எல்லா ஸ்பீக்கர்லையும் பாட விடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா யூஎஸ்பியை ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம ஆக்ஸ் லைனை கொடுத்து கரெக்டானு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ டிவிக்கு ஆக்ஸ் லைனை பட்டனை புஷ் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ரெண்டு லைனும் ஒர்க் ஆகுது. அடுத்து இதை ஆஃப் பண்ணிடுவோம். இன்னொரு ஆக்ஸ் லைன் கொடுத்துருக்கோம், அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ இதை இந்த லைனை ஆஃப் பண்ணிட்டோம், இது ஒர்க் ஆகுது. இதையும் ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்து வந்து 5.1 இன்புட்டு கொடுத்தது சரியான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதை உள்ளே அமுக்குனா 5.1 வேலை செய்யும், வெளியில் எடுத்து விட்டால் யூஎஸ்பி வேலை செய்கிற மாதிரி லைன் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து 5.1 இன்புட்டு கொடுத்தது சரியான்னு சொல்லி இப்போ பார்த்துருவோம். இது வந்து ப்ரௌன் வந்து சென்ட்ரு, இது வந்து சப்பு ஒர்க் ஆகுது. இது சரவுண்டு 1, இது சரவுண்டு 2,
இது லெஃப்ட் சேனலு, இது ரைட் சேனல். அப்போ நம்ம கொடுத்த லைன் எல்லாம் கரெக்டு. அப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். அவ்வளோதான். நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக நீட்டாக ஒரு வயரிங் பண்ணி செஞ்சு எல்லாமே செஞ்சு பழகுங்க. வேறு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் தேவை உள்ள கேள்விகளை கமெண்டில் கேளுங்க. தேவையில்லாத கேள்விகள் கேட்க வேண்டாம். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு வண்டிக்கு எப்படி செட்டு செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஆட்டோவுக்குலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு ஆட்டோவுக்கு செட்டு செய்கிறது, ஒரு மகேந்திரா வேனு இல்லை டூரிஸ்டருக்கு எப்படி செட்டு செய்கிறதுன்னு சொல்லி படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி போவோம். அவ்வளோதான். ஆம்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அந்த ஃபேன் நாய்ஸ் வந்து நின்றுருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்றும் அன்புடன் நான் உங்கள் மன ஆடியோஸ். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.